வெல்கம் டு ரியலைன். நம்ம இன்னைக்கு 35/60 ஃபீட்டுங்கிற ஒரு கார்னர் நார்த் ஈஸ்ட் பிளாட்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஈஸ்ட் சைடு ரோடு இருக்குது, நமக்கு நார்த் சைடு ரோடு இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, பெட்டரான வெர்ஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் பிளாட்டு இந்த எக்ஸிஸ்டிங் பிளானில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை பேஸ் பண்ணி நம்மளோட சொல்யூஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல் வந்து நம்ம இந்த பிளானில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். பார்ட் 2ல் வந்து இதனோட சொல்யூஷன்ஸை வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். மெயின் கேட் என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கிங்கில் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு ஒரு கார் ப்ளஸ் ஒரு பைக் நிறுத்துறதுக்கு தான் இடம் இருக்குது. ப்ளஸ் மற்ற இடம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சர்க்குலேஷன் ஸ்பேஸுக்கு வந்து விட்டாகணும். இந்த இடத்துல இருக்கிற இந்த கார்டன் வந்து நமக்கு ஒரு வேஸ்ட்டு ஸ்பேஸ் கன்சியூமிங் தான். நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். சிட் அவுட் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ கொடுத்ததுனால இந்த இடத்துல நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டு 4 ஃபீட்டில் உட்கார்றது ரொம்ப சிரமம். அதுவும் இல்லாமல் இந்த விண்டோஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. அகெயின் இப்போது மெயின் டோர் வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த என்டையர் ஸ்ட்ரெச் வந்து ஒன்லி ஃபார் சர்க்குலேஷன் ஸ்பேஸ். ஸோ இது நம்மளோட பெரிய ஒரு ஸ்பேஸை வந்து ஃப்ளோர் பிளானில் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி சின்ன பிளாட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பேஸையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணாதான் நம்மளோட பிளான் வந்து பெருசாக இருக்கும். என்ன தான் இந்த பிளான் வாஸ்து பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி போட்டிருந்தாலும் இந்த ஃப்ளோர் பிளானில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு பெட்டர் சொல்யூஷன்ஸை கொடுக்கணும். ஸோ இந்த பிளானை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஹால் என்ன தான் ஓப்பன் பிளானாக கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட 28 ஃபீட் வந்து இன்னர் டைமென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஹாலோட யூஸபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11/10 தான். பிகாஸ் இங்கே ஒரு சர்க்குலேஷன் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஹால் வந்து என்னதான் பெரிய ஸ்பேஸ் 28/16 கொடுத்துருந்தாலும் யூஸபிள் ஸ்பேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 10/11 தான் மேக்ஸிமம். ஸோ ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல போகிறதுனால என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இந்த விண்டோவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணவே முடியாது. பெருசாக நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதை கூட விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு பேக் சைடில் இருக்கிறதுனால. ப்ளஸ் டிவி பொசிஷன் இங்கே வச்சங்காட்டி நம்ம எப்போவுமே இந்த டைரெக்ஷனில் வந்து டிவி பார்க்குறதுனால நமக்கு வந்து சேஃப்டி ரீசனுக்காக ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட நம்ம ஒவ்வொரு டைமும் பேக் சைடில் பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு சப்கான்ஷியஸாக வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஆல்வேஸ் we need to plan the furniture arrangement towards the main door. ஸோ இந்த பிளானில் ஃபர்னிச்சர் லேஅவுட்டும் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஃபர்னிச்சர் லேஅவுட்டையும் பேஸ் பண்ணி இதனோட பிளானை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம். என்ன தான் இதனோட பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தாலும் வாஸ்து பேஸ் பண்ணி ப்ளஸ் சர்க்குலேஷன் ஏர் ஃப்ளோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருந்தாலும் ஃபர்னிச்சர் லேஅவுட்டில் இந்த பிளான் வந்து மேக்ஸிமம் யூசேஜஸ் வந்து லாஸ் பண்ணுது. இந்த விண்டோவையும் நம்ம பெருசாக யூஸ் பண்ண முடியாது. அகெயின் நம்ம டைனிங் வந்து சில பேர் வந்து ஓப்பன் டைனிங்கை விரும்புறதில்ல. பிகாஸ் யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட்டாக சாப்பிட்னாலும் இந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக போகும். ஸோ அகெயின் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பிளான் வந்து தேவைப்படாது. இப்போது இந்த டைனிங்க்கு இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டைனிங் ப்ளஸ் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் பிளான். இந்த இடத்துல அவங்க கட் அவுட் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஸ்டேர்கேஸ் அண்ட் டைனிங்.
ஸோ இதனால நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டபுளைட் வந்து எந்த வகையிலையும் யூஸ் ஆக போகிறதே இல்லை. நமக்கு இது ஒரு டெட் டபுளைட்டு தான். டபுளைட் போர்ஷனை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலன்னா இது ஒரு டெட் ஸ்பேஸாக மாறிடும். அந்த ஃப்ளோர் பிளானில் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸாக தான் அது க்ரியேட் பண்ணும். அகெயின் இந்த சர்க்குலேஷன் ஸ்பேஸ் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்பேஸாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டார்கேஸோட பொசிஷன் வந்து பெட்டராக இருந்திருக்கணும். ப்ளஸ் நம்ம ஒவ்வொரு முறை மேலே ஏறும்போது டைனிங்கில் உட்காந்துட்டு இருக்கவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனாகவே நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு பொசிஷன் வந்து எங்கேயுமே பிளான் பண்ணல. ஸோ ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சா ஸோ இது மேஜரான சர்க்குலேஷன் ஸ்பேஸை வந்து அவாய்ட் பண்ணும். ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது பெரிய ஸ்பேஸ் வந்து அவாய்ட் ஆகும். ஸோ என்ன தான் இது வந்து பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும் 11/10ங்கிறது ஸ்மால் கிச்சன் பிகாஸ் ஆஃப் த ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட். இன்னொன்று நமக்கு மேக்ஸிமம் கவுண்டர் ஸ்பேஸ் வந்து சிங்க்கு குக் பண்ணுறதுக்கான ஃபுட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சமைக்கிற மாதிரியான இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்பேஸ் வந்து இந்த கார்னர் டெட் ஸ்பேஸ் தான் கிடைக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணோம். ஸோ ஃபாரின் கல்ச்சரில் தான் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு மேக்ஸிமம் நம்ம இந்தியன் கல்ச்சர் படி யாருமே வந்து மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. உதாரணத்துக்கு ஃபாரினில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து எதுக்காகனா அவங்களோட ஃபுட் கல்ச்சர் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க ஜஸ்ட்டு மில்க்கு ப்ரெட்டு அந்த மாதிரியான விஷயங்களை டக்குன்னு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பி போகிறதுக்காக மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து எந்த வகையிலையும் நம்ம கல்ச்சருக்கும் சரி நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் சரி எந்த வகையிலையும் அது உபயோகமாக இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் வந்து நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம சமைக்கிற மாதிரியான பொருட்கள் வந்து அந்த ஏர் சர்க்குலேஷனை வீடு ஃபுல்லாக பரப்புறது மூலயமா ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தான் ஏற்படும். ப்ரைவசியும் இருக்காது. இப்போ யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாலும் கிச்சனோட ஃபுல் வியூவும் தெரியும். அதுவும் மேஜராக சிங்கை வந்து நம்ம ஹிடன் பண்ணி ஆகணும். எப்போவுமே நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கிச்சன் ஸ்மால் ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் தேவையில்லை. ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அகெயின் வித் கிச்சனுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிங்க் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஏன்னா வெட் கிச்சனில் மேக்ஸிமம் சிங்க் மட்டும்தான் இருக்கும். யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவோம். அகெயின் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அகெயின் இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் மேலே ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் என்ன பிரச்சனை, அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து இந்த இது மூலிமா வைக்கிறதுனாலனா இது ஒரு டவர் மாதிரி நமக்கு எலிவேஷனில் தெரியும். அகெயின் இது ஒரு பெரிய கேப் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ நம்ம இந்த ஸ்பேஸ்லேருந்து இங்கே போகிறதுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ரெய்னி டைம்லேயோ இல்லை மற்ற நேரங்கள்லேயோ இது எஃபெக்டிவாக இருக்காது. எலிவேஷனும் வந்து இந்த போர்ஷன் நம்ம எந்த வகையிலையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அகெயின் பெட்ரூமில் பூஜா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. என்ன தான் ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துருந்தாலும் நம்ம டாய்லெட் சில பேர் வந்து பூஜாவும் டாய்லெட்டும் அன்கம்ஃபர்டபுளாக அடுத்தடுத்த வாலில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க. இதை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணோம். அகெயின் பெட்ரூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப்பை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸே பண்ண முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது. அகெயின் நம்ம இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது இப்போது சேஃப்டி இஷ்யூஸ்க்காக டோரை நம்ம இந்த இடத்துல பொசிஷன் பண்ணிங்கன்னா ஒரு அட்டாக்கர் யாராவது வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை தான் நமக்கு க்ரியேட் பண்ணும். ப்ளஸ்
இந்த பிளானில் எந்த இடத்துலையுமே வால் இன்ச் காட்டவே இல்லை. இந்த இடத்துல ஒரு வால் இன்ச் வேணும். ப்ராக்டிக்கலாக நம்ம டோரை வந்து பொசிஷன் பண்ணும்போது ஒரு 9 இன்ச் வந்து ஒரு இன்ச்சு கொடுத்தா தான் அதனோட டோர் ஃப்ரேமை வந்து நம்ம பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இதையெல்லாம் பிளான் பண்ணி நம்ம பண்ணால் தான் ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். டாய்லெட்டில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னா, இவங்க வெட் அண்ட் ட்ரை ஸ்பேஸ் வந்து கொடுக்கவே இல்லை. வெட் ஸ்பேஸ் அண்ட் ட்ரை ஸ்பேஸ் வந்து ஒரு டாய்லெட்டுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷவர் அண்ட் க்ளாசட் பொசிஷன். ஸோ இது பெட்டராக இருந்தால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான டாய்லெட். மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து டெப்லைட் அண்டு ஈவன் தோ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்கைலைட் கொடுத்தாலும் இது இந்த இடத்துல இருந்து மற்ற வீடு ஃபுல்லாக போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. ப்ளஸ் ஸ்டேர்கேஸே பாதி லைட்டை வந்து ஒரு மிட் போர்ஷன்லேருந்து அவாய்ட் பண்ணிடும். அகெயின் சேம் அதே லேஅவுட்டை தான் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை வந்து இங்கேருந்து 16 ஃபீட் வந்து பெருசு பண்ணிட்டாங்க. அகெயின் இந்த டாய்லெட்ஸுக்கு வந்து அதே ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸிங்கோட டோர் வந்து மிடில் இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் இப்போ சென்டராக பெட்டை பொசிஷன் பண்ணிவிட்டு டிவி போட்டால் அது ஒரு ஓரமாக தள்ளி இருக்கும். அகெயின் இப்போது யாராவது ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு வராங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை தான் க்ரியேட் பண்ணும். அகெயின் வாஷிங் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப சின்னது, பத்தவும் பத்தாது. டாய்லெட்டில் இந்த இடத்துல கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து ப்ளம்பிங் எடுத்துகிட்டு போகும்போது சில ப்ராப்ளங்கள் இருக்கும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த போர்ஷனில் வந்து பெட்ரூம்ஸ் இல்லை 1 BHK கொடுத்தாலும் இதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது நம்மளால். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டவர் மாதிரியான இருக்கிற பொசிஷன் நம்மளோட எக்ஸ்டீரியர் எஸ்தெட்டிக்கை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடும் வந்து ரொம்பவும் உள்ள தள்ளி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை உங்களோட பிளான்லேயும் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி உங்களோட பிளானையும் வந்து பெட்டராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ரியல் லைனுக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு ரியல் லைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. So thank you for watching. To continue for the solution, follow for more videos and சொல்யூஷனுக்கு நீங்கள் அடுத்த பாட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்த பாட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பெட்டர் சொல்யூஷன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.